இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிச் மியாமி சுவிஸ் விமானத்தில் பாலியல் தொந்தரவு குற்றச்சாட்டு. பிரான்ஸ் நாட்டு நபர் கைது. பிசினோ கண்டோனில் போதைப் பொருள் சோதனையில் 24 வயது நபர் கைது. சென்காலன் கண்டோனில் வீடு உடைக்கும் முயற்சி, 2 கைது. சுவிட்சர்லாந்தில் வீடு மாற்றினால் வாடகை 50% வரை அதிகரிக்கும் அபாயம். துருக்கவ் கண்டோனில் ஆயுதத்துடன் வீட்டில் தன்னை பூட்டிய நபர் கைது. சுவிட்சர்லாந்தில் விற்கப்படும் காய்கறிகளில் விஷப்பொருள் கண்டுபிடிப்பு. சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற தொழிலாளர்கள் அவசியம் என மெக்ரோ CEO எச்சரிக்கை. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையை 10 மில்லியனாக அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் No to 10 மில்லியன் முன்மொழிவை சுற்றிய விவாதங்கள் சூடுபிடித்துள்ள நிலையில் நாட்டின் மிகப்பெரிய சில்லறை விற்பனை நிறுவனமான மெக்ரோஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மேரியோ இர்மிங்கர் முக்கிய கருத்தை வெளியிட்டார். வரவிருக்கும் ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள மக்களவை வாக்கெடுப்பை முன்னிட்டு அவர் பேசிய போது, சுவிட்சர்லாந்தின் சில்லறை மற்றும் உணவுத்துறைகள் தொடர்ந்து இயங்குவதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் மிகவும் அவசியமானவர்கள் என்றார். நாட்டில் தற்போது நிலவும் வேலைவாய்ப்பு பற்றாக்குறையை சமாளிக்க வெளிநாட்டு பணியாளர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் என்றும் தற்போதைய சேவை தரத்தையும் பொருட்கள் வழங்கும் நிலையின் தொடர்வதற்கு அவர்களின் பங்களிப்பு தவிர்க்க முடியாதது என்றார். குறிப்பாக மிகார்னா என்ற இறைச்சி பதப்படுத்தும் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களில் சுமார் 60% பேர் வெளிநாட்டு குடிமக்கள் என்பதும் இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த நிலையை எடுத்துக்காட்டாக கூறிய அவர், தற்போது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திலும் வேலைவாய்ப்பு இடைவெளிகளை நிரப்ப வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டிய சூழல் தொடரும் என்றார். குடியேற்றம் குறைக்கப்படின் சேவைகளின் தரமும் பொருட்களின் விநியோகமும் குறையும் அபாயம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையை வேகமாக அதிகரித்து வருவது குறித்து சில அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் கவலை வெளியிடும் நிலையில் அதை கட்டுப்படுத்தும் நோக்கில் No to 10 மில்லியன் முன்மொழிவு வாக்கெடுப்புக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த முன்மொழிவு நிறைவேற்றப்பட்டால் குடியேற்ற கொள்கையில் கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இருப்பினும் பொருளாதார துறைகளில், குறிப்பாக சில்லறை விற்பனை மற்றும் உற்பத்தி துறைகளில் வேலை வாய்ப்பு பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் வலுக்கிறது. இந்த விவகாரம் தற்போது சுவிட்சர்லாந்தில் அரசியல் மாத்திரமல்லாமல் பொருளாதார ரீதியிலும் பெரிய விவாதமாக மாறியுள்ளது. ஒரு பக்கம் மக்கள் தொகை கட்டுப்பாடு தேவை என வலியுறுத்தப்படும் நிலையில், மறுபக்கம் தொழில்துறைகள் இயங்குவதற்கான மனிதவள தேவையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரவிருக்கும் வாக்கெடுப்பு இந்த இரு நோக்கங்களுக்கு இடையில் எந்த திசையில் நாடு நகரும் என்பதை தீர்மானிக்கும் முக்கியமான தருணமாக இருக்கும். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்டுள்ள No to 10 மில்லியன் மக்களவை வாக்கெடுப்பை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள ஒரு பிரசார போஸ்டரை வலேஸ் கண்டோனல் அதிகாரிகள் தடை செய்துள்ளனர். இந்த போஸ்டரில் பயன்படுத்தப்பட்டுள்ள சின்னம் உண்மையான நுழைய தடை சாலை அடையாளத்தை போன்றதாக இருப்பது காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த போஸ்டரின் உள்ளடக்கம் குறித்தல்லாமல் அதில் இடம்பெற்றுள்ள சின்னம் வாகன ஓட்டிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதே முக்கிய காரணம் என வலேஸ் கண்டோனல் போலீஸ் தெரிவித்தது. குறிப்பாக சாலையில் பயணிக்கும் போது ஓட்டிகள் இந்த போஸ்டரை உண்மையான போக்குவரத்து சின்னமாக தவறாக புரிந்து கொள்ளும் அபாயம் இருக்கிறது என்று எச்சரித்தனர். இந்த பிரசாரத்தை முன்னெடுத்து வரும் சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி கட்சியிடம் போஸ்டரை மாற்றி தெளிவாக வடிவமைக்குமாறு கண்டோனல் நிர்வாகம் கோரிக்கை வைத்தது. தற்போதைய வடிவில் இது சாலை பயனாளர்களை தவறாக வழிநடத்தக்கூடும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் அந்த மாற்றத்தை கட்சி நிராகரித்ததை அடுத்து வலேஸ் கண்டோன் முழுவதும் அந்த போஸ்டரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த SVP கட்சி இந்த முடிவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய போவதாக அறிவித்தது. அதுவரை தணிக்கை செய்யப்பட்ட படம் என்ற குறிப்பு கொண்ட ஸ்டிக்கரை போஸ்டரில் ஒட்டி பிரசாரத்தை தொடர்வதாகவும் அவர்கள் கூறினர். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பு குறித்து இடம்பெற்று வரும் அரசியல் விவாதங்களின் ஒரு பகுதியாக இந்த சம்பவம் பார்க்கப்படுகிறது. ஜூன் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள இந்த வாக்கெடுப்பு நாட்டின் எதிர்கால குடியேற்ற கொள்கையை தீர்மானிக்கும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் காய்கறிகளில் பெரும்பாலானவற்றில் மனித உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுப் பொருட்கள் இருப்பது குறித்து கவலைக்கிடமான தகவல் வெளியானது. நுகர்வோர் இதழான கேடிப் மேற்கொண்ட ஆய்வில் இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக பல்வேறு வகையான 25 காய்கறி மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதில் அவற்றில் 16 வகைகளில் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய PFAS எனப்படும் ரசாயனங்கள் காணப்பட்டதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. PFAS என்பது நீண்ட காலம் சூழலில் நீடிக்கும் மற்றும் மனித உடலில் தேங்கக்கூடிய நச்சுப் பொருளாக கருதப்படுகிறது.
கூறப்படுகிறது. இவை பல்வேறு நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடும் என ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே எச்சரித்தனர். இந்த ஆய்வில் குறிப்பாக கேரட் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளில் அதிக அளவில் இந்த நச்சுப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. வெள்ளரிக்காய், லெட்டூஸ் மற்றும் தக்காளி போன்ற காய்கறிகளில் இதைவிட சற்று குறைந்த அளவு மாசுபாடு இருந்தாலும் அவற்றிலும் PFAS இருப்பது உறுதியானது. ஆனால் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட உயிர்ச்சத்து காய்கறிகள் இந்த நச்சுப் பொருட்களால் குறைவாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக கோப் மற்றும் லிடில் ஆகிய நிறுவனங்களில் விற்கப்படும் ஆர்கானிக் கேரட்டுகளில் PFAS அளவு மிக்ரோஸ் மற்றும் ஆல்டி நிறுவனங்களின் சாதாரண கேரட்டுகளோடு ஒப்பிடும்போது சுமார் பாதியாக இருந்துள்ளதை ஆய்வு சொல்கிறது. சுவிட்சர்லாந்தில் உணவு பாதுகாப்பு தர நிலைகள் உலகின் உயர்ந்த தரங்களில் ஒன்றாக இருந்தாலும் இத்தகைய கண்டுபிடிப்புகள் நுகர்வோரிடையே புதிய கவலைகளை எழுப்பியுள்ளது. குறிப்பாக நீண்ட கால உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய PFAS போன்ற ரசாயனங்கள் உணவுப் பொருட்களில் இருப்பது குறித்து அதிகாரிகள் மேலும் தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த விவகாரம் குறித்து சுவிட்சர்லாந்தில் உணவு பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் நுகர்வோர் உரிமைகள் குறித்து புதிய விவாதங்களை உருவாக்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஃப்ராவென்ஃபெல்ட் நகரில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போலீஸ் நடவடிக்கையில் ஆயுதங்களோடு தனது வீட்டில் தன்னை பூட்டிக் கொண்டிருந்த 30 வயதான நபர் ஒருவர் கைதானார். இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையாதது குறிப்பிடத்தக்கது. கண்டோன்ஸ் போலீசாய் துர்கவ் எனப்படும் துர்கவ் கண்டோனல் போலீசார் மதியம் 12 மணிக்கு பின்னர் பக்ஸ்திராச பகுதியில் ஒரு முகவரி சரிபார்ப்பு நடவடிக்கைக்கென சென்றனர். அப்போது போலீஸ் அதிகாரிகள் வந்ததை கவனித்த அந்த நபர் ஆயுதங்களோடு தனது வீட்டுக்குள் திரும்பிச் சென்று தன்னை பூட்டிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர் தன்னை தானே சேதப்படுத்திக் கொள்ளக்கூடும் என்ற அச்சமும் அவர் ஆயுதங்களை வைத்திருந்தது தொடர்பான அபாயமும் இருந்ததால் துர்கவ் கண்டோனர் காவல்துறையின் சிறப்பு படையினர் உடனடியாக தலையீடு செய்தனர். பல மணி நேர பேச்சுவார்த்தை மற்றும் நடவடிக்கைகளுக்கு பின்னர் மாலை 5 மணிக்கு முன்பாக அந்த 30 வயதான நபர் கைதானார். பின்னர் அவர் மனநிலை பாதிப்பு அறிகுறிகளை காட்டியதால் மருத்துவ கண்காணிப்பிற்கென ஒப்படைக்கப்பட்டார். இந்த நடவடிக்கையில் பிராந்திய மற்றும் போக்குவரத்து போலீஸ் பிரிவுகள், சிறப்பு அலகான LEU மற்றும் பேச்சுவார்த்தை குழுவினரும் இணைந்தனர். முழு நடவடிக்கை எந்தவித காயங்களும் இல்லாமல் நிறைவடைந்தது என துர்கவ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் ஹன்சென்ஷுவல் அருகே A1 மோட்டோவே சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏற்பட்ட தொடர் வாகன விபத்தில் 2 காயமடைந்தனர். சூரிச் நோக்கி செல்லும் பாதையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. மே 3, 2026 அன்று இரவு சுமார் 9:30 அளவில் இந்த சம்பவம் நடந்தது. ஆரம்ப கணக்குகளின்படி 59 வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் தனது Audi Q5 காரை எந்தவிதமாகவும் வேகம் குறைக்காமல் முன்புறத்தில் ஏற்பட்டிருந்த போக்குவரத்து நெரிசலின் இறுதியில் இருந்த வாகனங்களுக்கு மீது மோதியதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த மோதலின் தாக்கத்தில் அவர் ஓட்டிய கார் முன்புறத்தில் இருந்த மெர்சிடிஸ் பென்ஸ் வாகனத்தை மேலும் முன்புறத்தில் இருந்த வால்வோ V40 மீதும் தள்ளியது. இந்த விபத்தில் மெர்சிடிஸ் வாகனத்தை ஓட்டிய பெண் நடுத்தர அளவில் காயமடைந்தார். அதே நேரத்தில் விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் ஆடி ஓட்டுநருக்கு லேசான முதல் நடுத்தரமான காயங்கள் ஏற்பட்டன. இருவரும் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்கென அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் பெருமளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துக்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் விபத்துக்கு பொறுப்பானவர் என கருதப்படும் ஓட்டுநரின் உரிமம் தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்டு சாலை போக்குவரத்து அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட பாதையில் போக்குவரத்து சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்டது. பின்னர் சுத்த மற்றும் பாதுகாப்பு பணிகளை குழு மேற்கொண்டதன் பின்னர் பாதை மீண்டும் போக்குவரத்துக்கென திறக்கப்பட்டது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸ்ல பிசினஸ் பண்றீங்களா? ஆனா இன்னும் ப்ராப்பர் வெப்சைட் இல்லையா? வெப்சைட் டிசைன் ரொம்ப காஸ்ட்லின்னு நினைச்சு இதுவரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம விட்டுருக்கீங்களா? இப்ப அந்த கவலை எல்லாத்துக்குமே முடிவு. உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான இணையதளங்களையும் புதிதா உருவாக்கவும், மேலும் உங்க பழைய இணையதளங்களை நவீன மற்றும் அழகான டிசைன்கள்ல மேம்படுத்தவும் மிக குறைந்த விலையில் நாம் செய்து தருகிறோம். இந்த சிறப்பு வாய்ப்பு குறிப்பிட்ட காலம் வரை மாத்திரமே வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. 0779857 சுவிட்சர்லாந்தில் வீடுகளை மாற்றும் போது புதிய வாடகை ஒப்பந்தங்களில் பெருமளவில் விலை உயர்வு ஏற்படுகிறது என்பது சமீபத்திய ஆய்வில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நில உரிமை ஆலோசனை நிறுவனமான உயிஸ்ட் பார்ட்னர் வெளியிட்ட ஆய்வின்படி 2016 முதல் 2025 வரை புதிய வாடகை வீடுகளின் விலை சுமார் 17% உயர்ந்த நிலையில் ஏற்கனவே உள்ள வாடகை ஒப்பந்தங்களில் இந்த உயர்வு வரும் 5% மாத்திரமே பதிவானது. இந்த வித்தியாசம் வீடு மாற்ற நினைக்கும் வாடகையாளர்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுத்தும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக புதிய ஒப்பந்தங்களில் வீட்டு வாடகை அதிகமாக நிர்ணயிக்கப்படுவதால் பழைய
வாடகையாளர்கள் தங்கள் தற்போதைய வீடுகளை விட்டு வெளியேற தயங்கும் நிலை உருவாக்கி வருகிறது. பகுதி அடிப்படையில் இந்த விலை வேறுபாடு இன்னும் அதிகமாக இருப்பதும் கவனிக்கத்தக்கது. ஜெனிவா நகரில் புதிய வாடகைகள் பழைய ஒப்பந்தங்களை விட 50%க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளதாக ஆய்வு காட்டுகிறது. அதேபோல் சுக் பகுதியில் இந்த வித்தியாசம் சுமார் 38%, சூரிச்சில் சுமார் 20% இருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி ஏற்கனவே குறைவாக இருப்பதோடு மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் நகர மையங்களில் வீடுகளுக்கான அதிகமான தேவை ஆகியவை இந்த வாடகை உயர்வுக்கு முக்கிய காரணங்களாகும். இதனால் புதிய வீடு தேட மக்கள் அதிக செலவை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. இந்த நிலை நீடிக்குமாயின் எதிர்காலத்தில் வாடகை சந்தையில் சமநிலை பாதிக்கப்படக்கூடும் என்றும், குறிப்பாக நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு வீடு மாற்றுவது கடினமாகும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஓபசி பகுதியில் உள்ள லோச்சன் அருகே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற படகு தீ விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் படகில் இருந்த 5 உயிர் தப்பிய நிலையில் அவர்களோடு இருந்த நாயை காப்பாற்ற முடியாமல் உயிரிழந்தது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. மே 3, 2026 அன்று பிற்பகல் 2:30க்கு பிறகு இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. முதலில் படகின் இயந்திர பகுதியிலிருந்து புகை வெளியேறத் தொடங்கியது. சில நிமிடங்களுக்குள் அது தீவிரமான தீயாக மாறியதால் படகில் இருந்த 2 ஆண்கள், ஒரு பெண் மற்றும் 13 மற்றும் 6 வயதான 2 குழந்தைகள் உடனடியாக தங்களை காப்பாற்ற நீரில் குதித்தனர். அங்கிருந்த தனியார் படகு ஓட்டுநர்கள் உடனடியாக உதவிக்கு விரைந்து அவர்களை நீரில் இருந்து மீட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் சீரட்டோங் டீன்ஸ் பஃபிகோன் குழுவினர் அவர்களை கரைக்கு கொண்டு வந்து ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தில் இருவருக்கு புகை வாயுக்களை சுவாசித்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இருப்பினும் யாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படவில்லை. இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் குறித்து கண்டோன்ஸ் போலீஸ் உடைய குற்றவியல் தொழில்நுட்ப பிரிவு விசாரணைகளை மேற்கொள்கிறது. இந்த சம்பவம் ஏரி பாதுகாப்பு மற்றும் படகு பராமரிப்பு குறித்து மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் இடம்பெற்ற வீடு உடைக்கும் முயற்சியை தொடர்ந்து 2 நபர்கள் கைதாகினர். கண்டோன்ஸ் போலீஸ் சென்ட் காலன் தெரிவித்தபடி மே 4, 2026 அன்று அதிகாலை இந்த சம்பவம் நேர்ந்தது. பர்கன் ஸ்ட்ராஸ் பகுதியில் வசிக்கும் ஒருவர் அதிகாலை 2:30க்கு பிறகு தனது வீட்டில் உடைக்க முயன்ற 3 நபர்களை நேரடியாக பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அந்த நேரத்தில் சந்தேக நபர்கள் வீட்டிற்குள் நுழைய முயன்ற நிலையில் இருந்ததாகவும் அவர்கள் கவனிக்கப்பட்டதும் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவலை பெற்ற சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை உடனடியாக பல்வேறு ரோந்து குழுக்களை ஈடுபடுத்தி தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தது. தொடர்ந்து இடம்பெற்ற விசாரணையில் உஸ்வில் பகுதியில் 16 வயதுடைய மொரோக்கோ நாட்டு இளைஞர் ஒருவரையும் பின்னர் 19 வயதான லிபிய நாட்டு இளைஞர் ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர். இருப்பினும் 3வது சந்தேக நபர் மோபைல் வாகனத்தில் தப்பிச் செல்ல முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவருக்கும் உஸ்வில் பகுதியில் கைது செய்யப்படும் முன் ஒரு வீடு மற்றும் தோட்டக்குடிலில் இடம்பெற்ற 2 தனித்தனி உடைப்பு முயற்சிகளில் தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த வழக்கில் வேறு விசாரணைகளை சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை, பொது வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் இளைஞர் வழக்கறிஞர் பிரிவோடு இணைந்து முன்னெடுக்கிறது. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக அதிகரிக்கும் வீடு உடைக்கும் சம்பவங்கள் குறித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் டிசினோ கண்டோனில் இடம்பெற்ற போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் அல்பேனியாவைச் சேர்ந்த 24 வயதான நபர் ஒருவர் கைதானார். டிசினோ கண்டோனல் காவல்துறையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து வெளியிட்ட தகவலின்படி இந்த கைது ஏப்ரல் 29, 2026 அன்று இடம்பெற்றது. கப்போலாகோ பகுதியில் உள்ள செகோமா பிராந்தியத்தில் A2 மோட்டோவே சுவிட்சர்லாந்து நெடுஞ்சாலையில் வடக்கு நோக்கி சென்ற வாகனம் ஒன்றை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். இந்த நடவடிக்கையை டிசினோ கண்டோனல் போலீசார் ஒருங்கிணைத்திருந்தனர். மேலும் லுகானோ, மென்ரிசியோ மற்றும் கியாசோ நகரங்களின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவுகளும் இந்த சோதனையில் ஈடுபட்டன. வாகனத்தை தொடர்ந்து சோதனை செய்த அதிகாரிகள் சுமார் 54 கிராம் அளவிலான கொக்கையின் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் கைதான நபர் மீது சுவிட்சர்லாந்தின் போதைப்பொருள் சட்டத்தை கடுமையாக மீறிய குற்றச்சாட்டு மற்றும் வெளிநாட்டு குடியிருப்பு தொடர்பான சட்ட மீறல் குற்றச்சாட்டுகளும் பதிவாகின. சுவிட்சர்லாந்தில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நிலையில் இந்த கைது முக்கியமானதாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் சூரிச் நகரில் இருந்து மியாமி நோக்கி சென்ற LX-64 விமானத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் தொந்தரவு சம்பவம் தற்போது கவனத்தை ஈர்த்தது. கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தில் 48 வயதான பிரான்ஸ் நாட்டு நபர் ஒருவர் அருகில் இருந்த 29 வயதான பெண் பயணியை அவர் தூங்கிக் கொண்டிருந்த வேளை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து பீப்பிள் மேகசின் வெளியிட்ட தகவலின்படி விமானத்தின் பிசினஸ் கிளாஸ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சம்பவத்தை பலர் நேரில் கண்டதாகவும் உடனடியாக விமான பணியாளர்களுக்கு தகவல் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. விமான பணிப்பெண்ணும் இந்த சம்பவத்தை கவனித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து ஸ்வான்சிக் மேனோத்தன் கேட்டபோது சுவிஸ் நிறுவனம் சம்பவத்தை உறுதிப்படுத்தியது. பயணியின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை உடனடியாக பிரீமியம் எக்கானமி இருக்கைக்கு மாற்றியதாகவும் நிறுவனத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். பின்னர் தனது தனிப்பட்ட பொருட்களை எடுக்க அனுமதிக்கப்பட்ட போது அந்த நபர் பெண் பயணிக்கு ஒரு குறிப்பை வழங்க முயன்றுள்ளார். அதில் நீ தூங்கும் போது அழகாக இருக்கிறாய் என்று எழுதப்பட்டிருந்ததாக தகவல்கள் உள்ளன. இந்த சம்பவத்தை அடுத்து விமான பணியாளர்கள் அந்த பெண்ணை எழுப்பி நடந்ததை விளக்க
விளக்கியுள்ளனர். அவர் அதிர்ச்சி அடைந்ததாகவும் குறித்த நபரை முன்பே அறிந்திருந்ததில்லை என்றும் தெரிவித்ததாக புகாரில் கூறப்பட்டுள்ளது. விமானம் மியாமியில் தரை இறங்கியதும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த நபரை விசாரணைக்குட்படுத்தினர். ஆரம்பத்தில் குற்றச்சாட்டுகளை மறுத்த அவர் பின்னர் அந்த பெண்ணை தொட்டதை ஒப்புக்கொண்டதாகவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக நினைக்கவில்லை என்றும் வெறும் தொலைபேசி எண்ணை பெற முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 29ஆம் தேதி அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா மாவட்ட கூட்டாட்சி நீதிமன்றில் அவர் மீது வழக்கு பதிவானது. தற்போது அவர் மியாமியில் உள்ள தடுப்பு காவல் மையத்தில் காவலில் உள்ளார். அவரது வழக்கறிஞரின் பதில் இதுவரை வெளியாகவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக சுவிஸ் நிறுவனம் அதிகாரிகளோடு முழுமையாக ஒத்துழைத்து வருவதாக கூறுகிறது. விதிமுறைகளை மீறும் பயணிகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் விமான பயண தடை உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் நிறுவனம் எச்சரித்தது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் 24.com அணுகுங்கள். வணக்கம்.